அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அரசு வேலை என்ன அப்படின்னா, அடுத்ததாக அரசு துறையிலேருந்து ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த தடவை எந்த துறையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, தாலுகா ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான சூப்பரான வேலை வாய்ப்பு தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த தாலுகா ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது இந்த தடவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு, அதே மாதிரி யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், அதே மாதிரி இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி, ஸோ என்ன படிச்சிருக்கணும், சேலரி எல்லாம் எவ்வளோ கிடைக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நிரந்தரமான அரசு வேலையா, ஸோ இந்த மாதிரி முக்கியமான அரசு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான் இதை பற்றின தெளிவாக துல்லியமாக ஒரு வீடியோ நம்ம இதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா, அரசு துறையிலேருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அரசு வேலைகள்லாம் என்னென்ன, ஸோ ப்ரைவேட் ஜாப்ஸ்லாம் என்ன, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ இது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நமது வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வரீங்க, நம்ம முதல் வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா விதமான அரசு நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு உடனுக்குடனே அடையும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசு வேலை என்ன, அரசு துறையிலேருந்து இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷன் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க, இது எல்லாமே உடனுக்குடனே நமது சேனலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவை, அப்போ தான் மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு 5 பேருக்காவது நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த அரசு துறையிலேருந்து என்னென்ன வேலைகள்லாம் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அவங்களுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணட்டும், தகவல் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஒரு சின்ன உதவியை செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ ரெக்வஸ்ட் கேட்குறேன், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காக நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ நான் போடலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை எல்லாருக்கும் ஒரு 5 பேருக்காக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த தாலுகா ஆஃபீஸிலேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு இல்லையா, அதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் 2, குரூப் ஏ, குரூப் பி, குரூப் பின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரியை பிரித்து அதில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஸோ அது என்னென்னன்றதை தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம ஜாபில் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபே செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருப்பேன். கண்டிப்பாக அது உண்மை தான். ஸோ நீங்களுக்கும் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். டோட்டலாக 345 வேக்கன்சி இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ ஜாபோட லொக்கேஷன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் நீங்கள் ஜாப் போகிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதத்தில் செப்டம்பர் 9ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கடைசி நாள் பார்த்தீங்கன்னாக்கா 30, அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதி தான் இதுக்கான கடைசி நாள். ஓகேங்களா? அதை கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு முழுக்க ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த தாலுகா ஆஃபீஸ் வேலை அப்ளை பண்ணணுமோ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 93 43 44 77 38 60 இந்த வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருமே ஒன்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் மெசேஜ் மட்டும் போடுங்க. யாரும் கால் பண்ணாதீங்க, நான் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ ஆனால் எல்லார் காலையும் என்னால் அட்டன் பண்ண முடியாது, முழுக்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் மட்டும்தான். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி தரேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 22, கரெக்டாக 8 நாள் டைம் இருக்குது. எல்லாருமே இந்த தாலுகா ஆஃபீஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கிறேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் அப்ளை பண்ணி தரேன். ஸோ ஓகேங்களா? பெய்டு தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பே பண்ணணும் இதுக்கு. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸுமே தனியாக இருக்கும், அதையுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களால் முடியலன்னா கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணி தரேன். ஓகேங்களா? ஜாபோட வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 345 வேகன்சி இருக்குது. ஸோ அந்த 345 வேகன்சியுமே ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க இல்லையா, குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு. அதில் என்னென்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத தெளிவாக இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் டைரக்டரில் போஸ்டிங்கில் ஒரு போஸ்டிங்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சியும், அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டி, அதாவது இண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சியும், பர்சனல் அசிஸ்டண்ட் 27 வேகன்சியும், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் 43 வேகன்சியும், அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் எய்ட் டிசைனர் அது
அதுக்கு வந்து ஒரு வேகன்சியும், ஸ்டெனோகிராஃபர் அதுக்கு வந்து 19 வேகன்சியும், சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 128 வேகன்சியும், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 78 வேகன்சியும், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 13 வேகன்சியும், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் லேபரேட்டரி இதுக்கு வந்து 12 வேகன்சியும், அப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் லேபரேட்டரி மிஸ் பயாலஜி ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா கெமிக்கல் மிஸ் பயாலஜி ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 12 வேகன்சியும் 12 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ சீனியர் டெக்னீஷியன் அது கார்பெண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 வேகன்சியும், சீனியர் டெக்னீஷியன் வெல்டருக்கு வந்து 1 வேகன்சியும், ப்ளம்பருக்கு வந்து 2 வேகன்சியும், ஃபிட்டருக்கு 5 வேகன்சியும், எலக்ட்ரீஷியனுக்கு வந்து 3 வேகன்சியும், ஸோ ஒயர்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சியும். அதாவது ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து எவ்வளோ வேகன்சின்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கெல்லாம் என்ன படிச்சிருக்குன்றது எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் மினிமம் நீங்கள் வந்து 10வது படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாருமே இந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து தெளிவாக எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐடிஐ, டிப்ளமோ, கிராஜுவேட், பிஜி டிகிரி, யூஜி டிகிரி, சிஏ முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து கொடுத்துருக்கிறது என்னென்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அதாவது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 10 விதமான வேகன்சி சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ 10 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேகன்சிக்கும் என்னென்ன படிச்சிருக்கணும், இதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து தெளிவாக படித்து பாருங்கள். இதோட லிங்க்குமே நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. இதை படித்து இந்த டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மார்க்கெட்டிங்கில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹிந்தி. ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் இது என்ன குவாலிஃபிகேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இது குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெக்னிக்கல் எவ்வளோ இருக்கணும், ப்ளம்பருக்கு, ஃபிட்டருக்கு, எலக்ட்ரிஷியன், ஒயர்மேனுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னன்றதை தெளிவாக ஒன் பை ஒன்னாக எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து 35 வயசில் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து எல்லாமே அடங்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, பர்சனல் அசிஸ்டண்ட்டு. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோடு போட்டிருக்காங்க இல்லையா பாக்ஸாக, அது எல்லாமே இந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டு, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் டிசைனர் இவங்களுக்கெல்லாம் 3 போஸ்டிங்க்குமே 30 வயசு இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர், சீனியரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் அசிஸ்டண்ட்டு, லேபரேட்டரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 27 வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் 30 வயசு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஓபிசிக்கு வந்து 3 வருஷமும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷமும், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிடபிள்யூ கேட்டகரி 10 வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 50 வயசு வரைக்கும் வரும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 10 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 50,000லேருந்து பார்த்தீங்கன்னா 1,70,000 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கமிட்டி ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு விதமான சேலரி வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. மீதி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 500 ஃபீஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரி 800 ஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபீஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆட் ஆகும். ஸோ நம்மளை வந்து அடுத்ததாக எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதை மூலியமாக தான் நம்மளை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறது வந்து இதுதான் கடைசி நாள். ஓகேங்களா? 30ஆம் தேதி, அதாவது என்றைக்குன்றத செப்டம்பர் 30ஆம் தேதி வந்து அப்ளை பண்ணுறது கடைசி நாள். அதை வந்து தெளிவாக எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணுறத தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்ளை ஆன்லைன் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை ஆன்லைனில் பண்ணுங்கள். அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அப்டேட்டாக எல்லாரும் கொடுக்குறது. ஸோ ஒன்ஸ் அகேன் யாருக்காவது வந்து அப்ளை பண்ண தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து நோட் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து அப்ளை பண்ணி தரேன். ஸோ கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, வாட்ஸ்அப் நம்பர் கேட்காதீங்க. ஏன்னா வீடியோ முழுமையாக பார்க்காதவங்க தான் அதில் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, உங்கள் நான் எப்படி கான்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக நான் வந்து அப்ளை பண்ணி தரேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அரசு துறை வேலைவாய்ப்புகள் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.